அதிகாலை 5:30 மணிக்கு மக்கள் தங்கள் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வீடுகளில் ஏதோ வித்தியாசம் உணரப்பட்டது. ஜன்னல்களும் கதவுகளும் அதிரும் உணர்வு ஏற்பட்டு மக்கள் என்னவென்று பார்த்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அப்படி என்ன நடந்தது, எங்கே நடந்தது என பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.7 அலகுகளாக பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் அமைந்திருப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது பிப்ரவரி 2, 2026 அதிகாலை 5:35 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் மையப்புள்ளி பாரமுல்லா எனவும் மேலும் அதன் ஆழம் மேற்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருப்பதாக NCS தெரிவித்துள்ளது. பாரமுல்லா பகுதி தவிர ஸ்ரீநகர், சோப்பூர், காந்தர்பால் மற்றும் குல்மார்க் உள்ளிட்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பல பகுதிகளில் பலமான அதிர்வுகள் உணரப்பட்டன. நிலநடுக்கம் ஏற்பட்ட போது மக்கள் தூக்கத்தில் இருந்ததால் திடீர் அதிர்வால் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் பலமாக அதிர்ந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை தரவுகளின்படி புட்காம் மாவட்டத்தில் 33.9 டிகிரி நார்த் மற்றும் 74.76 டிகிரி ஈஸ்ட் என்ற கோணங்களில் மையப்பகுதியுடன் காலை 5:30 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது என பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரத்தில் மையப்பகுதி மேகமூட்டத்துடன் கூடிய வானத்தையும் -0.9 டிகிரி செல்சியஸ் மிக குளிரான வெப்பநிலையையும் 95% அதிக ஈரப்பதத்தையும் வினாடிக்கு 1 மீட்டர் வேகத்தில் லேசான மேற்கு காற்று வீசியதாகவும் கூறப்பட்டது. மையப்பகுதியில் இருந்து 4 கிலோமீட்டர் தெற்கே உள்ள சரர்-இ-ஷரீப், 13 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள புல்வாமா மற்றும் 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீநகர் மற்றும் ஷோபியன் உள்ளிட்ட அருகிலுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நல்வாய்ப்பாக இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ அல்லது பெரிய அளவிலான சொத்து சேதங்களோ ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.